அனுசரித்து போகணும். இதை பண்ணவன் கர்ணன். அதனால்தான் பீஷ்மாச்சாரியார் அவனை தேக்கி வச்சார். புரிஞ்சுதா? பீஷ்மர் தாத்தா போலியோ. அவர் ஒருத்தன் கேட்டான், அவருக்கு பாண்டவாள்கிட்ட பிரியம், துரியோதனுக்கு இப்படி தொண்டாற்றினாரே, அவர் அஸ்தினாபுரத்தை கட்டி காக்கணும். நீங்கள் அதுதான் ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் பிரம்மச்சாரியாக இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். பிரம்மச்சாரியாக இருந்தால் தான் கஷ்டம். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கஷ்டமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஒருத்தன் பிரம்மச்சாரியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, பக்கத்தாத்து மாமாவே வருவார், உனக்கு என்ன செலவு, ஒரு 10,000 குடும்பம். ஆமாம். இப்போ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மாமியை கேட்கணும்னா அவர் ஓடி போயிடுவார். நமக்கு மாமி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். தெரியுமோ? பொம்மநாட்டிகள் என்ன சொல்லணும் தெரியுமோ? பக்கத்தாத்தில் 10,000 ரூபா கேட்டால் மாமியாரை ஒரு வார்த்தை கேட்கணும். இந்த ஜென்மாவில் கிடைக்காது. ஏன்னா மாமியாரை கேட்கவே மாட்டா. கேட்டால் தானே. பிரம்மச்சாரியாக இருந்தால் தான் கஷ்டம். ஆமாம், அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன கஷ்டம்? பணம் காசுக்கு நம்மள்கிட்ட கேட்பா, நமக்கு ஒருத்தர் ஒன்றும் பண்ணித்தர மாட்டா. ஆமாம், பண்ணித்தருவாளா யாராவது? பக்கத்தில் டெய்லி சாம்பார் ரசம் கொடுப்பாள, அங்கே மெச்சில் வாங்கிக்கொண்டுருவா. புரியுறதா உனக்கு? அதனால் தெரிஞ்சுக்கோ. அவர் பிரம்மச்சாரியாக இருந்த பீஷ்மாச்சாரியார் தான் கவலைப்பட்டார், அஸ்தினாபுரத்தை பாதுகாக்கணும். பகவானும் ஒரு அவதாரத்துலேயும், முக்கியமாக ராமகிருஷ்ணர் 2 அவதாரத்துலேயும் பிரம்மச்சாரியை வச்சுருந்தா காரியத்தையே சாய்ச்சார். தெரியுமோ? ராமாயணத்தில் அனுமாரை வச்சுட்டார், மகாபாரத்துக்கு பீஷ்மாச்சாரியரை வச்சுட்டார். ராமனா வந்தபோது அனுமார், கிருஷ்ணனா வந்தபோது பீஷ்மர், ராமகிருஷ்ணனா வந்தபோது விவேகானந்தர். இதை உனக்கு அம்மா சரி. அம்மா எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, அது காரியத்தை சாதிச்சு. இப்போ சொன்னேனே கிரகஸ்தன், இப்போ நல்லவெல்லாம் காரியத்தை சாதிச்சுப்பான்னு சொன்னேனே, அதில் அந்த கிரகஸ்தனையும் சேர்த்துக்கோ. ஆமாம், ரொம்ப பிரியமாக பேசுவான் பிரம்மச்சாரிகிட்ட போய், ஆமாண்டா கண்ணு அப்படின்னா ஏதோ அடி போட போகிறான்னு அர்த்தம். தெரியுமா உனக்கு? அதனால் பி கேர்ஃபுல் இன் லைஃப். ஆமாம், ஒய்ஃப் நமக்கு ப்ரொடெக்ஷன். புரியுதா? நல்ல ஒய்ஃப் இருந்தால், நேற்றுக்கே சொன்னேனே, நமக்கு நல்ல லைஃப். ஆமாம், ஃபைன் ஒய்ஃப் தான் இப்போ ஒய்ஃபைன்னு வந்திருக்கு. ஆமாம், எல்லாமே நம்ம சப்ஜெக்ட்லேருந்தா சயின்ஸுக்கெல்லாம் பேருக்கு. தெரியுமா உனக்கு? உலகமே நாடக மேடைங்கிறான். அதானே சொல்கிறான், உலகமே நாடக மேடை, பகவான் தான் டைரக்டர் சொல்கிறான்னு இல்லையோ? நாடகம் சமஸ்கிருத பதம், தமிழ்லையும் அதான் நாடகம், அகம் நாடு, எல்லாம் வியாக்கியானம் சொல்கிறோம். ஆனால் அதில் பகவான்கிற பதமே வரல நாடக மேடையில். அதுக்கு தான் எல்லாம் ஒரு மொழியிலையும் கற்றுக்கணும். இங்கிலீஷில் பார், ட்ராமா, நல்ல டேர்ம். ட்ராமாங்கிற ஸ்பெல்லிங் சொல்லு, DRAMA, டி ராமா. டி ராமான்னா டைரக்டர் ராமா, இன்னொருத்தன் தசரத ராமா. உனக்கு அவன் தான் நமக்கு டைரக்டர். புரிஞ்சதா உனக்கு? அதில் நல்லபடியாக நடிக்க முடியாதவன் ராமன் நமக்கு இருக்குன்னு சொல்லுவோம். புரியுறதோ? ஆமாம், அது இயற்காது. டைரக்டரை தானே திட்டுவான், அது இயல்பானது. நடிக்க வரலன்னா கஷ்டம். நம்ம எல்லாரும் இந்த உலகமான நாடக மேடையில் நம்ம நடிகர்கள் தான். தெரியுமா உங்களுக்கு? 1997 பாலச்சந்தர் ஒரு ட்ராமா எடுத்தார் சன் டிவியில். பார்த்துருப்பேள், காதல் பகடைன்னு ஒரு ட்ராமா. பார்த்தீங்களா? இருக்கா? ஞாபகம் இருக்கா? இல்லை, இன்னும் ஃபேமஸாக எடுத்தார். நான் பார்க்கல, போட்டு பார்க்கணுங்க, யூடியூப்பில் இருக்குது. காதல் பகடைன்னு போடும். அதில் என்ன உபன்யாசம் பண்ண கூப்பிட்டார். அதில் ஒருத்தியை காதலிக்கிறான், இன்னொருத்தன்ட்டா அடகு வச்சுட்டான் அவளை. இதுக்கு நான் உபன்யாசம் பண்ணணும். நான் ஒருத்தன் தான் அவரை தைரியமாக கேட்டேன், இப்படியே ட்ராமா எடுத்து பொழப்ப ஓட்டின்னு இருக்கியான்னு. ஆமான்னார்.
உனக்கு பகடை உருட்டுற கட்டம் சொல்லணும், அதானே எதிர்பார்க்குறேன்னு. ஆமாம், திரௌபதி மான சம்ரட்சணம். நான் உபன்யாசம் பண்ணுற மாதிரி டிவியில் அதை அந்த கதாநாயகன் வில்லன் கதாநாயகிலாம் அவாத்து டிவியில் பார்க்குற மாதிரி எது உபன்யாசத்தை அப்படி சீன். ஒரு நாள் பூரா நான் தான் 1/2 hour 25 நிமிஷம் திரௌபதி மான சம்ரட்சணம் சொல்லிட்டேன், 5 நிமிஷம் திருக்குறளை சொல்லி விளக்கமும் கொடுத்துட்டேன். அவரே ஷூட்டிங் எடுத்தார். இந்த நடிகர்களெல்லாம் உட்கார வச்சு நான் உபன்யாசம் இப்படி பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் மேடை எலிவேட் பண்ணி இருக்கும், அவர் அங்கே உட்காந்து எடுத்தார். உபன்யாசம் முடித்ததுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு பொன்னாடை போற்றி சம்பாவனை கொடுத்து அபிவாதையே அப்படின்னு என்னை சேவிச்சார். ஆறு பாலச்சந்தர். இப்படி நிமிர்ந்து பார்த்தேன். அவர் கண்ணை பார்த்துட்டு, என்ன என்ன எதிர்பார்க்கிறேள் என்கிட்ட? என்ன, நான் இங்கே இருக்கிறவாளெல்லாம் நடிக்க வைக்கிறதுக்குள்ள பிராணம் போகிறது, நீர் என்ன நடிக்கிறீர், என் ட்ரூப்புக்கு வந்துடும், உம்மை பெரிய நடிகை நாக்கிறேன்னு என்னை கூப்பிட்டார். இப்படி பார்த்து சிரிச்சேன். என்ன சிரிக்கிறேன்னார். இப்போ அபிவாதையை பண்ணீர் பார்த்தீரா, அது கெட்டு போயிடும். நான் உஞ்சவர்த்தி எடுக்கிற பிராமணன், இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன், விட்டுருங்கன்னு. எதுக்காக சொல்கிறேன், உலகமே நாடக மேடை. 11ஆம் நாள் துரோணாச்சாரியார் தளபதியானார். அவர் தளபதி ஆகிட்டு தான் அதர்ம யுத்தமே நடந்தது. அபிமன்யுவை வளைச்சு கொன்னா. எனக்கு எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. துரோடரை கீழே தள்ளினான். 15ஆம் நாள் முடிஞ்சார். 16ஆம் நாள் கர்ணன் தளபதியானான். அன்னைக்கு கர்ணனுக்கும் நகுலனுக்கும் பெரிய சண்டை. நகுலன்ட்ட மாட்டினுட்டான். அர்ஜுனன்ட்ட தான் அர்ஜுனனை கொல்லாதே, அர்ஜுனன் மேலே பானம் போடாதேன்னு தான் குந்தி வரம் கேட்டா. 4 பேரை கொல்லாதேன்னு கேட்டா. நகுலன் என்ன மாட்டினுட்டான். வில்லையம்பை வளைச்சான், பானம் போட போனான். மகனே கர்ணா, அர்ஜுனனை தவிர மற்ற 4 வரை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் கொல்ல மாட்டேன் என்ற வரத்தை கொடு. குந்தி தேவிக்கு கொடுத்த வரம் காதில் எதிரொலித்தது. நகுலனை விடுத்தான். நகுலன் கர்ணன் பையன்ட்ட போய் மாட்டினுட்டான். குந்தி தேவி கர்ணன்ட்ட தான் வர வாங்கினா, பேரன்ட்ட வாங்கலையே. பெருத்த யுத்தம். எங்கேயோ சண்டை போட்டுருந்துக்கிற கிருஷ்ணர் தேரை ஓட்டின்னு வந்தார். என்ன அர்ஜுனா இந்த பொடிப்பைய பாடாப்படுத்துகிறான், போடு பானத்தைன்னர். அடித்தான் பானத்தை. கர்ணன் பையன் இறந்தான். அப்போ கர்ணன் வந்து அழுதான். உன் தம்பியோடு சண்டை போடுற போது நீ குறுக்க பானம் போடலாமான்னு, இது தர்மமானு கேட்டான். கிருஷ்ணர் சிரித்தார். அரக்கு மாளிகையில் நெருப்பு வைக்கிற போது இந்த தர்மம் எங்கே போச்சு, திரௌபதி புடவையை பிடிச்சி இழுக்கிற போது இந்த தர்மம் எங்கே போச்சு, நான் தூது வந்தபோது என்னையே கொல்ல திட்டம் போட்டீர்களே இந்த தர்மம் எங்கே போச்சு, அபிமன்யு எல்லாரும் வளைச்சு கொன்னேளே இந்த தர்மம் எங்கே போச்சுன்னு கேட்டார். எல்லாருமே தர்மசாஸ்திரம் லா அண்ட் ஆர்டர்லாம் எப்போ பேசுவான்னா அவளுக்கு ஆபத்து வரும்போது தான் பேசுவாள். புரியுதோ? இது இயல்பு. அப்போது 17ஆம் நாள் அன்னைக்கு துரியோதனை கூப்பிட்டான் கர்ணன். இந்த கிருஷ்ணனுக்கீடா தேரோட்டுறவன் இந்த உலகத்திலையும் கிடையாது, தேவலோகத்திலையும் கிடையாது. அவனுக்கு அடுத்தபடியாக ஒருத்தன் தேரோட்டுறான்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற சல்லியன். இந்த சல்லியன் யாருன்னா பஞ்சபாண்டவாளுக்கு மாமா. அவன் படையோடு வரும்போது துரியோதனன் சாப்பாடு போட்டு கவனிச்சுட்டான். சரி உன் பக்கமே இருந்து சண்டை போடுறேன், ஆனால் தர்மபுத்திரன்ட்ட சொல்லிட்டு வரேன்னு வந்தார். என்னம்மாம்மா நீ இப்படி எதிர்கட்சியில் போய் சேரலாமான்னு கேட்டா. கவலையப்படாதே, நான் அங்கே போய் எப்படி உனக்கு உதவி பண்ணணுமோ பண்ணுறேன்னர். அதனால தான் எதிர்த்தாப்புலேருந்து வந்து சேர்ற போது ஜாகிரதையாக சேர்த்துக்கணும். ஏன்னா அவளுக்கெல்லாம் இந்த பழைய விசுவாசம் போகாது. அப்போது அந்த சல்லியனை கூப்பிட்டான். இன்றைக்கி ஒரு நாள் தேரோட்டியாக உட்காந்துக்கணும். மாட்டேன்னு நான் முதல்ல. அப்போ தான் துரியோதனன் சொல்கிறான், பிரம்மா பெருமாளுக்கு தேரோட்டலையா சிவனுக்கு,
சுபத்ரா அர்ஜுனனுக்கு ஓட்டலையா, இந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனே ஓட்டலையா, நீ என்ன புதுசாக செய்ய போறேன்னு கேட்டான். கார்ப்பாக சாதனன் தன் மகனுக்கெல்லாம் கலகமும் செய் வஞ்சனையே கற்ற கள்வன் தேர்ப்பாகனாய் நின்றான், அவனுக்கு ஒப்பார் தேவர் உலகினும் இல்லை. இந்த தேர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். கார் ஓட்டிடலாம். ஏன்னா கார் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல். அதுலேயே என்ன போடுறான், கார் ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன போடுறான், டிரைவர் கண்ட்ரோலில் இல்லாமல் போச்சுங்கிறான். புரியுறதா உங்களுக்கு? அது மிஷின், அது கண்ட்ரோல் இல்லாமல் போகும். ஏன்னா நீங்கள் காரும் என்ன சொல்கிறேள், இவ்வளவு ஹார்ஸ் பவர்னு தானே சொல்கிறேள். காரு ஜீப்பெல்லாம் அன்றைக்கி 4 குதிரை, இன்றைக்கி அந்த 4 குதிரை பவர் காரில் இருக்குது. இந்த 4 குதிரையை எப்படி ஓட்டுறதுன்னா, எதிர்த்தாப்பில் வர 4 குதிரைக்கு ஏத்தாப்பில் ஓட்டணும். 4 குதிரைக்கு மனசு உண்டே, அதை ஒருமுகப்படுத்தி ஓட்டணும், தன் தலைவனுக்கு வெற்றி வர மாதிரி. அதைத்தான் வில்லி சொல்கிற, ஆர்ப்பாக மோதி வரும் எதிர்த்தாப்பில் வர குதிரை, கவனமா நெஞ்சறிவானும், மானா குதிரை, போரில் விறகறிவிப்பானும். தேரோட்டினா போறாது, யோஜனை சொல்லணும். ஆறு தேரோட்டி, இப்போ அவன் தானே ஓட்டின்னு போகிறான் எதிர்த்தாப்பில் வரவனுக்கு. அது சல்லியன் தான். சல்லியனை போய் தோத்திரம் பண்ணி ஓட்ட வச்சுட்டான். இன்றைக்கி நீங்கள் எல்லா இடத்துலையும் போர்டு எழுதி வச்சிருக்கீள், லெஸ் டாக் மோர் ஒர்க், பேச்சை குறையுங்கள் அப்படின்னு சொல்கிறேள். அது சொல்கிறோமே தவிர கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் சல்லியன் தேரோட்டம் உட்காந்துட்டான். இவன் கர்ணன் பானம் போட வேண்டிதானே பேசாமல், சல்லியா என்னை பார், திரும்பி பார், பானம் செல்வதை பார். அவன் தேரோட்டின்னே சொல்கிறான், நானும் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்றைக்காவது ஒழுங்காக பானம் போடுன்னா. பார், நான் அர்ஜுனனை வெல்லப் போகிறேன், துரியோதனனுக்கு சிம்மாசனம் தரப்போகிறேன்னா. சரி, அதை செயலாற்றுன்னா. நீ தேரை ஓட்டுன்னா. இவன் தேர் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது, நீ பானம் போடுன்னா. அவன் நான் பானம் போட்டு கொண்டு தான் இருக்கிறேன், நீ தேரை ஓட்டுன்னா. பேச்சு முத்தித்து, நீ ஒரு தேரோட்டி தேரை ஓட்டுன்னா. அவன் ராஜா, மத்திர தேசத்து ராஜா, தேரோட்டின்னு சொல்லப்படாது. புரிஞ்சதோ? குதிரை கடிவாளத்தை போட்டான், தேரை நிறுத்தினான், உடைவாளை உருவிட்டான், என் கூட சண்டைக்கு வான். துரியோதனம் ஓடி வந்தான். இப்படி கூட்டு சேர்ந்தவாள்லாம் சண்டை போட்டுண்டா. அப்புறம் எனக்கு தானே ஆபத்துன்னா 2 பேரையும் சமாதானப்படுத்தினான். தேர் ஓட்டுறான். கர்ணன் பானம் போட்டான், அர்ஜுனன் தேர் ஓடாமல் நிறுத்தினான். கிருஷ்ணர் மாயையில் கர்ணன் தேர் ஓடாதபடி நிறுத்தினார். 2 தேரும் நிற்கிறது. கர்ணன் பானம் போடுறான், எதிர் பானம் போட வேண்டிய அர்ஜுனன் அப்படியே நிற்கிறான். சிலையினா ஒரு அர்த்தம், வில்லுன்னு அர்த்தம். சிலையினா உங்களுக்கு தெரியும், ரோடாக வச்சிருக்காளே, அதுதான். அவன் சிலை பிடிச்சு சிலை மாதிரி நின்னானாம். எதிர் பானம் போட வேண்டிய அப்படியே நிற்கிறான் அர்ஜுனன். ஏன் அர்ஜுனா ஏன் நிற்கிறாய், பூடு பானத்தை. அப்படியே நிற்கிறான். ஏன் நிற்கிறாய் கிருஷ்ணா, என்னாயிற்று? எதிரிலே இருக்கிற தேரை பார், அந்த தேரிலே இருக்கிற வீரனை பார், என் அண்ணன் தர்மபுத்திரனை போல் காட்சி அளிக்கிறான். சரங்கள் செல்லாது, நான் போட மாட்டேன். அன்பு ஓடியது, கீழே இறங்கிட்டான், ஓட ஆரம்பிச்சுட்டான். கிருஷ்ணர் தலையில் அடிச்சுட்டார். உனக்கு போய் 18 அத்தியாயம் சொன்னேனேடா, அண்ணன் தம்பின்னு பார்க்காதேன்னு. துரத்தின்னு போய் அவனை நிறுத்தி தர்மபுத்திரத்தை போய் நிறுத்தினார். இந்த பார், உங்கள் அண்ணா தர்மபுத்திரன் சௌக்கியமாக இருக்கான்னு. ஓ, பின்னேன் கர்ணன் தருமனை மாதிரி காட்சி அளித்தான்னா. இவன் கேட்க கேட்க விஷயம் வந்துருத்தோன்னா கஷ்டம். அது நீ தர்மனையே நினச்சிருந்திருப்ப, அவன் அப்படி தெரிஞ்சான்னார். இப்போ தர்மபுத்திரர் சும்மா இருக்கப்படாதோ? அவர் ஒரு கேள்வி கேட்டார். அர்ஜுனா, கர்ணனை கொன்று விட்டையான்னார். அதுக்கு தான் பேச்சை குறைக்கணும்னு. இல்லைன்னா அவர் கோபம் வந்துடுத்து. கோபம் வராதவருக்கே உன் கையில் இருப்பது என்ன காண்டீபமானு கேட்டுட்டார். அவன் ஒரு சபதம் வச்சுருக்கான், என் காண்டீபத்தை யார் பழித்தாலும் அவள் தலையை எடுத்துருவேன்னு.
இப்போ வில்லையம்பையும் வளைச்சுட்டான். தர்மபுத்திரன் கழுத்தை நோக்கி பானம் போயிட்டான். கிருஷ்ணர் என்னடா இப்படி பண்ணுற, விரோதிகிட்ட நிறுத்தினா அண்ணன் மாதிரி இருக்குன்னு, இங்கே அண்ணன்ட்ட நிறுத்தினா விரோதின்னு பானம் போடுற. இது யார் யார் எங்கே இருக்கணுமோ அவன் அங்கே தான் இருக்கணும். இந்த இடம் மாறினா கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அவன் ஹோட்டலில் ஒருத்தன் வேலை பார்த்தான், சம்பளம் கட்டுப்படியாலேன்னு மெடிக்கல் ஷாப்புக்கு போனான். அங்கே ஒருத்தன் வந்தான், மூட்டைப்பூச்சி மருந்து இருந்தால் கொடுங்கோன்னான். இவன் உடனே இங்கே சாப்பிடவா பார்சலான்னு கேட்டான். அவனுக்கு அங்கே கேட்டு வழக்கம். திருச்சியில் காலேஜில் படிக்கிற பையன்லாம் என்ன பண்ணால், பஸ்ஸு வச்சுன்னு பூம்புகார் போனான். அங்கே ஸ்டீம் போட்டு இருக்குது, ஓட்டுறவன் இல்லை. காலேஜ் பையன் ஒருத்தன் சொன்னால் நம்ம பஸ்ஸை ஓட்டின்னு வந்த டிரைவரை ஓட்ட சொல்லுன்னா. எனக்கு தெரியாதுன்னா. ஓட்டுறையா இல்லையான்னா உட்காந்துட்டான். எல்லா பையனும் உட்காந்துட்டான். அந்த டிரைவர் எதையோ பிடிச்சி இழுத்தான், வண்டி கிளம்பிடுத்து. நடுக்கடல் சும்மா இல்லாமல் எதையோ பிடிச்சி இழுத்தான், நின்று கொடுத்து. அவனும் எதெல்லாமோ ஓட்டி இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா நடக்கலை. நடுக்கடல் எல்லோரும் சேர்ந்து கீழே இறங்கி தள்ளுங்கோன்னா அவனுக்கு எங்கே சொல்லி வழக்கம். அதெல்லாம் இல்லை, தலையை எடுப்பேன்னா. அந்த காலத்தில் மூத்த அண்ணனை நீன்னு சொன்னால் உயிரை விட்டுருவாளாம். அரே மூத்த அண்ணாவை. இப்போ எல்லாரும் அப்பாவையும் என்னெல்லாமோ சொல்கிறான். ஆமாம், இதில் வேடிக்கை ஒரு அப்பனும் உசுறு விடுறதாவும் இல்லை. ஆமாம், அவன் என்ன உங்கள் அப்பா இப்படி உங்கள் பையன் இப்படி திட்டுறானேன்னு கேட்டால், அவன் திட்டத்தான் எனக்கு ஆயுசு அதிகம்ங்கிறவர். ஆமாம், இன்றைக்கி அப்பா அம்மாவை கொல்லணும்னா ஒரே வழி. உபன்யாசத்தில் சொல்லி தரட்டுமா? ரொம்ப பேர் ரெடியாக இருக்கான். இடுப்பில் துண்டை கட்டி ஆத்துக்காரியோட சேவிச்சு அபிவாதையை பண்ணி, அப்பா இன்னிலேருந்து நான் உன் பேச்சை கேட்பேன்னு சொன்னால் போகிறோம். ஆம்பர் அங்கேயே பிராணம். யோஜனை என்ன இருந்ததோ இல்லையோ. அவர் அதுக்குள்ளே சன்னியாசி யாரேன்னர். 2 பேரையும் சமாதானம் பண்ணா. திருப்பி தேரோட்ட வந்தார். கர்ணன் இப்போ நாகாஸ்திரத்தை எடுத்துட்டான் கையில். ஏ சல்லியா, என்னை பார், இந்த நாகாஸ்திரம் போய் அர்ஜுனன் தலையை எடுக்கப் போவதை பார், அவன் கிரீடத்தை நான் துரியோதனுக்கு சூட்டப் போகிறேன்னா. இது நேரம் வரை அவனுக்கு தேரோட்டி கொண்டிருந்த சல்லியன் மாண்டு விட்டான். இப்பொழுது உண்மை ஊழியன் பேசுகிறேன், என் பேச்சினை கேள். அவன் கழுத்தை நோக்கி குறிவைக்காதே, மார்பை நோக்கி குறிவை. ஒரு வீரனை கொல்ல வேண்டும் என்றால் தலை வேறு உடல் வேறாக ஆக்கித்தான் கொல்ல வேண்டும். எனக்கு தெரியும், நீ ஒரு தேரோட்டி தேரை ஓட்டு. ஒத்துக்கொள்ளுகிறேன் கர்ணா, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆபத்திலே யுத்த சாஸ்திரம் பார்க்கக்கூடாது. என் பேச்சினை கேள். அவன் கழுத்தை நோக்கி குறிவைக்காதே, மார்பை நோக்கி குறிவை. ஏ சல்லியா, ஒரு வீரனுக்குத்தான் தெரியும் வீரனை பற்றி. அர்ஜுனன் மாவீரன், நான் மாவீரன். எனக்குத்தான் தெரியும் அவனை எப்படி கொல்ல வேண்டும் என்று. நீ ஒரு தேரோட்டி தேரை ஓட்டுன்னா. ஒத்துக்கொள்ளுகிறேன், ஒத்துக்கொள்ளுகிறேன். நீ ஒரு வீரன், அவன் ஒரு வீரன், ஒத்துக்கொள்ளுகிறேன். வீரனுக்குத்தான் தெரியும் வீரனை பற்றி. ஆனால் உனக்கு நான் எச்சரிக்கை கடமைப்பட்டுள்ளேன். ஒரு தேரோட்டிக்குத்தான் தெரியும் தேரோட்டியை பற்றி. கிருஷ்ணன் மாயத்தில் வல்லவன், நீ அறிய மாட்டாய். கேட்கல, கழுத்தை நோக்கி குறி வச்சு. அவன் தான் என் காலப்பிடின்னு விட்டானே. ஆபத் பாந்தவா, என் அப்பனே கிரிதாரி, பாம்பு வருதுன்னா. ஆழ்வார் அழகா சொன்னார், பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை. அப்படி நின்னாராம். ஏன்னா அவருக்கு டவுட்டு, தலையை எடுத்துட போகிறதேன்னு. அதனால் தன் நின்னார்னா அதுக்கு மேலே தானே போகும். அவர் நின்னாராம். நின்றுட்டு உட்காண்டு ஒரு அமுத்து. இவ்வளவும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். அவன் எவ்வளோ பெரிய டிரைவராக இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க, கார் டிரைவர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஆமாம், நின்று ஒரு அமுத்தினாராம். பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னர். இவர் அப்படி நின்று அமுத்தினார் பாருங்கோ. தலையில் இருந்த கிரீடத்தை கவ்விண்டு படுத்து பாம்பு. அதுதான் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுன்னா.
புரிஞ்சுதா? நீங்கள் ஏன் ஹெல்மெட்டு போட்டுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாம்பு மேலே ஒரு பானம் போட்டான், திரும்பி வருது அந்த பாம்பு கர்ணன்ட்ட. என்னை மீண்டும் பிரயோகம் செய், அந்த மாயக்கண்ணன் ஏமாற்றி விட்டான், இப்பொழுதாவது என் பேச்சினை கேள். அவன் மார்பை நோக்கி குறிவை. மகனே கர்ணா, ஒரு முறைக்கு மேல் 2ஆம் முறை பிரயோகம் செய்ய மாட்டேன் என்ற வரத்தை கொடு. என்னை மீண்டும் பிரயோகம் செய், அந்த மாயக்கண்ணன் ஏமாற்றி விட்டான், இப்பொழுதாவது என் பேச்சினை கேள். அவன் மார்பை நோக்கி குறிவை. மகனே கர்ணா, ஒரு முறைக்கு மேல் 2ஆம் முறை பிரயோகம் செய்ய மாட்டேன் என்ற வரத்தை கொடு. தாய் குந்தி தேவிக்கு கொடுத்த வரம் காதிலே எதிரொலித்தது. நாகாஸ்திரத்தை வீசி எறிந்தான். சல்லியனுக்கு கோபம் வந்து விட்டது. நீ மூர்க்கன், என் பேச்சை கேட்கவில்லை. இனி நான் உனக்கு தேரோட்டி என்ன பிரயோஜனம்? தேர்ச்சக்கரம் பூமியில் புதை உண்டது. தேரிலிருந்து குதித்து போய்விட்டான். என்னாலும் அரிது தடந்தேர் விரைந்து ஊர்தல். இனிமே தேர் ஓட்ட முடியாது. உன்னாலும் அரிது அந்த விஜயன் தன் உயிர் கொள்ளல். நீ அர்ஜுனனை இனி ஜெயிக்க இயலாது. கீழே இறங்கி போனான். இந்த நேரத்தில் பீமன் துச்சாசனனை கொன்னான். அப்போ அர்ஜுனன் பானம் போடுறான், எதிர்பானம் போடுகிறான் கர்ணன். ஒன்றும் பண்ண முடியல. பரசுராமருடைய சாபம். பரசுராமனிடத்திலே தன்னை பிராமணன் என்று பொய் சொல்லி கொண்டு போனான். ஒரு நாளைக்கு அவன் பரசுராமன் இவன் தொடையில தலை வச்சு படுத்துட்டு இருக்கார். தேவேந்திரன் ராட்சச வண்டு உருவம் எடுத்தான். இவன் தொடையை பிளந்து வெளியே வந்தான். இரத்தம் ஆறை பெருக்கெடுத்து ஓடியது. அவர் எழுந்திருந்தார். ஏ சீடனே, இது என்ன என்று கேட்டார். மன்னிக்க வேண்டும், ஒரு ராட்சச வண்டு என் தொடையை பிளந்து மேல்புறம் வந்தது. குருநாதன் உறக்கத்திற்கு இடையூறாக இருக்குமே என்று பொறுத்து கொண்டேன். சத்தியம் பேசி என்னிடத்தில் இதுவரை நீ பொய் பேசி இருக்கிறாய். நீ ஒரு பிராமணனா? ஒரு பிராமணனுக்கு இவ்வளவு பெரிய சக்தி கிடையாது இதை பொறுப்பதற்கு. உண்மையை சொல் என்றான். ஆம், நான் தேரோட்டி அதிரதன் மகன் துரியோதனனுக்காக உம்மிடத்தில் பொய் சொன்னேன்னா? உனக்கு வருகின்ற ஆபத்தை நீயே கேட்டுக்கொள். தக்க சமயத்தில் உனக்கு அந்த பிரம்மாஸ்திரம் பயன்படாமல் போய்விடும். போ. இவன் பரசுராமனிடத்தில் அதைத்தான் இங்கே வில்லி சொல்றார். மழுவாளி உரை செய்த சாபத்தை உரை உண்ணினான். அவன் ஒரு பிராமணன் யாக பசுவை கொன்று விட்டான். அவன் சபித்தான், என் யாக பசு எப்படி துடிதுடித்து இறக்கிறதோ அதை போல் நீ போர்க்களத்தில் உன் தேர்ச்சக்கரம் புதையுண்டு இறப்பாயினா. அதுவும் நடந்தது. கீழே விழுந்தான். அர்ஜுனன் பானம் போடுறான். அவன் உயிர் பிரியவில்லை. காரணம், இது நாள் வரை அவன் செய்த புண்ணியம் அவனை காப்பாற்றுகிறது. அதுதான் சொன்னேன் செத்த முன்னால். நாம் புண்ணியம் செய்தாலும் ஜென்மா உண்டு, பாவம் செய்தாலும் ஜென்மா உண்டு. புண்ணியமும் பண்ணக்கூடாது, பாவமும் பண்ணக்கூடாது. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகான்கள்லாம் வாழ்ந்தாள். அந்த மாதிரி வாழ்ந்தால்தான் அவன் மோட்சம் கொடுப்பான். நீ புண்ணியம் பண்ணால் திருப்பி ஜென்மா உண்டு, அதை அனுபவிக்க. பாவம் பண்ணாலும் ஜென்மா உண்டு. நீ அப்போ புண்ணியம் பண்ணுவ. புண்ணியம் பண்ணி நல்ல ஜென்மா எடுத்தால் பாவம் பண்ணுவேன். இல்லை புண்ணியமும் பண்ணலாம். அதுக்கு தான் திரும்ப திரும்ப ஜென்மா. புண்ணிய பாவம் பண்ணாமல் இருக்கணும். சதாசிவ பிரம்மேந்திரர், ரமண மகர்ஷி, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இந்த மாதிரி மகான்கள் இப்போ நம்ம கண் முன்னால் வாழ்ந்தார். பரமாச்சாரியார். ஆமாம், அந்த மாதிரி வாழணும். புண்ணியம் பாவம் எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம புண்ணியம் பண்ணுறோம், பாவம் பண்ணுறோம். இப்போ இவனை புண்ணியம் காப்பாற்றின்னு இருக்கு. இப்போ கிருஷ்ண பரமாத்மா இவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா அவன் ஆல்ரெடி பாவம் புண்ணியம் எல்லாம் போயிடுத்து, ரத்தமாக போயிடுத்து, ரத்தத்தில் போயிடுத்து, கெட்ட ரத்தம். புண்ணியம் காப்பாற்றின்னு இருக்கு. இந்த புண்ணிய எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டான். அவன்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை வாங்குற கெப்பாசிட்டி பகவான் ஒத்தனுக்கு தான். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் தானம் கொடுக்கறது பிரஸ்தி இல்லை, தானம் வாங்கிறவனுக்கு அதுக்கு தகுதி வேணும். அதுதான் ஒரு வச்சனம் சொல்லுவா, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. நம்ம கொடுக்குறோம் ஒருத்தருக்கு தானம்னா அது பொருத்தமாக இருக்கணும், அவன் அதுக்கு தகுதியாக இருக்கணும். இப்போ தகுதின்னு சொன்னேன்.
இப்போ ஏழைக்கு தரோன்னா அவனுக்கு வசதி இல்லைங்கிறது தகுதியே என்ன யோசிக்கணும். ஆமாம், இப்போ நான் உங்களை கேட்குறேன் எனக்கு கொடுங்கன்னு, தகுதி என்ன அப்படின்னு கேட்ப நீ. தகுதி இல்லாதவளுக்கு கொடுக்குறேன் பாரு, அதுவே ஒரு தகுதி. புரிஞ்சது? அதனால் ஒரு குவாலிட்டி இருக்கிறவன் தான் வாங்க முடியும். இவன்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை ஸ்வீகரிக்கணும்னா எல்லாராலையும் முடியாது. கவச்ச குண்டலத்தை இந்திரன் வாங்கினா, குந்தி தேவி வரம் வாங்கினா, அதெல்லாம் சாதாரண விஷயம். புண்ணியத்தெல்லாம் வாங்கணும். இப்போ அவளுக்கெல்லாம் கொடுத்த புண்ணியம் இவன்கிட்ட இருக்க அக்யூமுலேட் ஆகி புண்ணியம் கிடக்கு. இப்போ கிருஷ்ண பரமாத்மா தான் முடியும். ஆமாம், மகாபலி சக்கரவர்த்திகிட்ட வாமனனா போனா மாதிரி போனார். இப்போ பிராமண வேஷத்தில் போகிறார். தலை பூரா நிறைச்சிருக்கு, போய் நிற்கிறார். அவன் தலை சாஞ்சிருக்கு தேர்தட்டில். அர்ஜுனன் போட்ட பானம் தைச்சிருக்கு, வரிசையாக அடிச்சிருக்கான். ஆமாம், ரத்தம் கொட்டுறது, உயிர் போல. கிருஷ்ண பரமாத்மா பிராமண வேஷத்தில் வர்றார். தலை தொங்கி இருக்கு. கிருஷ்ணர் பிராமண வேஷத்தில் வந்து நிற்கிறார். ஆஹா, கிருஷ்ணர் பேசுகிறார். அவனுக்கு காது நல்லா கேட்கறது. அதை பாருங்க, எவ்வளவு கொடுத்து வச்சவன். உடம்பு முடியலை, காது கேட்கறது. ஆஹா, கொடை சாய்ந்திருக்கிறது. இமயமலையில் தவம் செய்பவன் ஏதேனும் ஒன்று பெற்று செல்லலாம் என வந்தேன். தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர் தமக்கு வேண்டிய தருதி நீ எனக் கேட்டேன். மேருவின் இடை தவம் பூண்டேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன். இயைந்து ஒன்று இக்கணத்து அளிப்பாய். காதல விழருது. ஏதாவது கொடு, நான் யாச்சகம் செய்ய வந்திருக்கிறேன் என்று கேட்கிறான். காதல விழுந்தவுடனே அவன் பேசுகிறான். ஐயகோ அந்தனா கெட்டேன். இது நாள் வரை அங்க நாட்டுக்கு அதிபதியாக இருக்கின்ற காலத்தில் தாங்கள் வராமல் இப்பொழுது வந்திருக்கிறீர்களே அந்தணரே. இந்த கர்ணன் உயிர் பிரியும் பொழுது கொடுக்கவில்லை என்ற பெயர் வரக்கூடாது, கொடுத்தான் என்ற பெயர் வேண்டும். என்னிடத்திலே இருப்பதை கேளுங்கள், இருப்பதை கேளுங்கள். ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையார். கொடுக்கிற கர்ணன் தன்னை பாவின்னா என்னிடத்திலே இருப்பதை கேளுங்கள் என்றான். கிருஷ்ண பரமாத்மா இப்பவும் சோதிக்கிறான். பகவான் இல்லையா, இது நாள் வரை நீ செய்த புண்ணியத்தை கண்ணனை உவகை கருத்தினால் நோக்கி கைப்புணலுடன் தருக. இது நாள் வரை நீ செய்த புண்ணிய பலனை நீரால் தாரை வார்த்து கொடு என்றான். பொழுது கர்ணன் பேசுவான். அந்தணரே, நீர் வந்திருப்பதோ போர்க்களம், யான் நீருக்கு எங்க செல்வேன் அந்தணரே. இது நாள் வரை எந்த நீரை குடித்து இந்த உடலை வளர்த்தேனோ அது செந்நீராக உள்ளது என்று சொல்லி அர்ஜுனன் விடுத்த பானத்தை எடுக்க முடியாமல் எடுத்தான். இரத்தம் ஆறை போல் பெருக்கெடுத்து ஓடியது. சக்கரத்தையும் சங்கையும் ஏந்தக்கூடிய கண்ணபெருமான் கை கீழே இருக்க, அவனால் படைக்கப்பட்ட அற்ப மனிதன் கை மேலே இருக்க அவன் சொல்லுவான், கொடுக்கிறான். அந்த கர்ணன் அவனிடத்திலே எப்படி கொடுத்தான்? பலருக்கு சந்தேகம் வரும். இவன் புண்ணியத்தை கொடுத்தானே, அதுக்கு ஒரு புண்ணியம் வருமே, அதுக்கு ஒரு புண்ணியம் வருமே, அதுக்கு ஒரு புண்ணியம் வருமேன்னு எங்கள் பில்லி ஜாகிரதையாக எழுதினார். அந்தணரே, இது நாள் வரை நான் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யும் புண்ணியம் அனைத்தையும் கொடுத்தேன். நான் ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கனி. பூவில் வாழ் அயனும் நினக்கு நிகரல்லன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ என்றான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கண்ணீர் பெருகி ஓடியது. அவனுக்கு உயிர் பிரியும் பொழுதும் ஒருவன் கொடுக்கிறானே, இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய பலுவை ஏற்றுக்கொண்டு பல ஜீவன்களுக்கு கொடுத்த வள்ளல் உயிர் பிரியும் பொழுதும் கொடுக்கிறானே, இவனுக்கு நாம் ஏதாவது கொடுப்போம் என்று அவன் நினைக்கிறான்.
இந்த கிருஷ்ண பரமாத்மா தேரை விட்டு இறங்கி வரும்பொழுது இவனிடத்தில் இருக்கிற புண்ணியத்தை தான் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தார். இவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை. இப்பொழுது ஏன் தெரியுமா? அவரே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் தெரியுமா? இது நாள் வரை யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்து கொடுத்து தன்னுடைய இரத்த அணுக்களுக்கு கொடை என்ற சிந்தனையை ஊட்டி ஊட்டி வளர்த்ததனால் அந்த கர்ணனுடைய இரத்தத்தை வாங்கியதனால் வாங்க வந்த கிருஷ்ணனுக்கே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது என சொல்லுவான் எங்க வில்லி. மல்லலம் தொடையல் நிருபனை முனிவன் மகிழ்ந்து வேண்டிய வரங்கள் தருதும் என்று உரைப்ப கர்ணன் கேட்பான், எனக்கு தனம் குடு புகழ் குடு என்றெல்லாம் கேட்கவில்லை, ஐஸ்வர்யம் குடு என்று கேட்கவில்லை. பிராமண சிரேஷ்டரு, இந்த பாவி புண்ணியமும் செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். பிராமணனே, எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லேன்னு சொல்றவனுக்கு இல்லேன்னு சொல்லாத இதயத்தை கொடு என்று கேட்டான் அவன். அல்லல் வெவ்வினையால் இன்னும் உற்பவம் உண்டாயின் ஏழு பிறப்பும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள வேண்டும் என்றான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன் விஸ்வரூபத்தை காட்ட வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. தலை தொங்கி இருக்கிறது. தொங்கி இருக்கின்ற தலையை தேர்தட்டிலே எப்படி தூக்கி வைக்கிறான். தூக்கி வைக்கின்ற பொழுது இந்த கிருஷ்ணர் கண்ணீர் விட்டார் அல்லவா, அவர் விடுத்த கண்ணீர் அவனுடைய தோளிலே போய் விழுந்தது, 2 தோளிலும். அப்பொழுது அவன் நினைத்தான், தன்னிடத்திலே தானம் பெற்று செல்லுகின்ற பிராமணன் அழுது கொண்டே போகிறான், திருப்தி இல்லாமல். நாம் கொடுத்த புண்ணியத்தில் திருப்தி இல்லை போல் இருக்கிறது என்று கதறினான். பிராமண சிரேஷ்டரே, அடியேன் கொடுத்த புண்ணியத்தில் உமக்கு திருப்தி இல்லையா? எனக்கு வரமளிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, இது நாள் வரை என்னிடத்தில் தானம் பெற்று சென்றவர்கள் திரும்பி செல்லும் பொழுது அழாதுதான் சென்றார்கள். தாங்கள் அழுது கொண்டே போகிறீர்களே, தாங்கள் யாரோ என்று தன்னுடைய கண்களை திறக்க முடியாமல் திறந்து பார்க்கிறான். இந்த நீலமேக சியாமளன் சங்கு சக்கர கதாதாரியாக யானை கூப்பிட்டவுடனே எவன் வந்து காட்சி அளித்தானோ அந்த எம்பெருமான் சங்கு சக்கர கதாதாரியாக பீதாம்பரதாரியாக எந்த குருவாயூர் கஷேத்திரத்திலே பட்டத்திரிக்கு காட்சி அளித்தானோ, எந்த ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்தில் திருப்பான் ஆழ்வாருக்கு காட்சி அளித்தானோ அந்த எம்பெருமான் நீலமேக சியாமளனாய் சங்கு சக்கர கதாதாரியாக பீதாம்பரதாரியாக அவன் முன்னே நிற்கிறான். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்ற ஒருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானேன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே தம் தம் உரியில் அவரவர் வைத்த தயிர்பால் வெண்ணை எட்டாமல் குந்தி உரலின் மிசை ஏறி இளங்கோவியர் முன் கூத்தாடி நந்தன் மனையில் யசோதை இருநயனங் கழிக்க வந்து விளையாடும் மைந்தந்தாள் ஒரு நாளும் மறவாதாரே பிறவாதார் அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவோம் என்று எம்பெருமானை எல்லோரும் எப்படி புகழ்ந்தார்களோ அந்த எம்பெருமான் நீலமேக சியாமளனாய் காட்சியளித்து கர்ணனை கட்டி அணைத்து தன் கண்ணீரால் அபிஷேகம் செய்தான். நாம் வில்லிபுத்தூரார் மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டு நாம் தான் பகவானுக்கு பாலாலும் தேனாலும் அபிஷேகம் செய்வோம். பகவானே தன் கண்ணீரால் அபிஷேகம் செய்த ஒரு பக்தன் உண்டு என்றால் அது கர்ணன் ஒருவன் தான். அப்பொழுது கர்ணனை கட்டி அணைத்து மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டு ஐயன் மனமலர் உகந்து கைத்தல மலரால் கண்மலர் கருணை நீராட்டி கண்ணில் ஜலமிட்டு கட்டிண்டானாம். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அதில் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றான் மூவரும் ஒருவனா மூர்த்தி. உனக்கு மோட்சம் உண்டு என்று சொன்னானாம்
கர்ணன் ஸ்தோத்திரம் செய்வான். பிரபு நந்தலாலா கிரிதாரி, எந்த கங்கா நதி எந்த திருவடியில் உற்பத்தியானதோ அந்த திருவடியை தரிசித்தேன். வான் பெற்ற நதி கமழ்த்தாள் வணங்க பெற்றேன். சந்திரன் அவதரித்த உன் ஹிருதயத்தை கட்டி தழுவுகின்ற பாக்கியம் பெற்றேன். மதிபெற்ற திருவுள்ளத்தால் மதிக்க பெற்றேன். பண்டுகள் ரீங்காரம் பாடுகின்ற துளசி மாலை அணிந்த உன் உடம்பு கட்டி தழுவுகின்ற பாக்கியம் பெற்றேன். தேன் பெற்ற அலங்கள் துழாய் மார்பும் தைவந்து தீண்ட பெற்றேன். ஐவரோடு பிறந்தேன் கிருஷ்ணா, யுத்தம் செய்தேன், செஞ்சோற்று கடன் கழித்தேன். என்னை போல பாவி உலகத்தில் உண்டான்னு கேட்டான் கிருஷ்ணர். இப்போ உலகத்திலேயே மற்ற பக்தியை விட எந்த பக்தி சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்கோ. நேத்திக்கே கீதையில் சொன்னேன், எந்த மனிதனுக்கும் எல்லா குணமும் போய்விடும், கருமித்தனம் போகாதுன்னு நான் தெரிஞ்சுக்கோங்கோ. அந்த கருமித்தனம் போகாது. கர்ணனை ஏன் கிருஷ்ணன் கொண்டாடினான்னா, கொடைங்கிற பக்தனுக்கு இப்போ சரணாகதியாக பேசுகிறான். நீங்கள் எங்கள் வில்லி பாரதம் புஸ்தகத்தை வாங்கி பாருங்கோ, அதில் என்ன போட்டிருப்பான்னு. கர்ணன்னு அவர் எழுத மாட்டார். கர்ணன் கேரக்டர் வர இடத்துலலாம் என்ன எழுதுவார் தெரிஞ்சுக்கோங்க. கண்ணன் 2 சுழி நா போடுவார், கண்ணன். 3 சுழி நா போட்டால் கண்ணன், அது கிருஷ்ணன். அதான் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட வந்து, அது என்ன அவனுக்கு 2 சுழி இவனுக்கு 3 சுழி அப்படி பிரித்து போட்டிருக்காரு வில்லி பாரதத்தில்னு சொன்னேன்னு கேட்டார். சொல்கிறேன்னு சொன்னேன். அவளுக்கு வியாக்கியானம் கொடுத்தேன். இவனுக்கு ஏன் 2 சுழி அவனுக்கு ஏன் 3 சுழின்னா, இவன்கிட்ட இருக்கிறத அவன் வாங்கினுட்டான், அதனால அவனுக்கு 3 சுழி. புரிஞ்சது அவங்களுக்கு? இதைத்தான் நமக்கு பெரிய வள்ளம் சொல்லுவா, தலைச்சுழி நன்னா இருக்கணும்னு. புரிஞ்சதா? அப்போது அந்த கிருஷ்ணன் சொல்லுகிறான், அன்றைய தினம் கவச்ச குண்டலம் வாங்க இந்திரனை அனுப்பியது நானே. இப்போ பாருங்கோ, உண்மையை பேசுகிறான். யார்கிட்ட? கொடை செலுத்தின பக்தன். அன்னைக்கு கவச்ச குண்டலம் வாங்க இந்திரனை அனுப்பினது நானே. குந்தியை கொண்டு 2 வரம் பெற்றதும் நானே. அர்ஜுனனை நாகாஸ்திரம் கொல்லாமல் தடுத்ததும் நானே. என்னை எல்லாரும் பாண்டவனுக்கு பிரியமானவன் சொல்றா, நான் அதை மறுக்கலை. நான் பாண்டவனுக்கு பிரியமானவன் தான், நான் அதை மறுக்கலை. ஆனால் அவர் சொல்றார், பாண்டவன்ல நான் தானே நீதானே மூத்தவன். என்ன சொல்றார் பார்த்தீங்களா? நீதான் மூத்தவன். இதனால்தான் சகாதேவன் கர்ணனுக்கு பட்டம் கட்டுன்னா கிருஷ்ணன் தூது போற போது, அன்று உனது கவச்ச குண்டலம் வாங்க அழைத்தேனும், குந்தியை கொண்டு உரகவாளி ஒன்றழிய தொடாதவரம் கொள்வித்தேனும், தக்கன் தன் மகவான உரகவாளி தனஞ்சயனை கொல்லாமல் சாய்வித்தேனும், மெய்கருணை நின் பொருட்டால் யானே. நான் உண்மையான அன்பு வச்சிருக்கிறது உங்ககிட்ட தான். இந்த அர்ஜுனனோட இருக்கிறது இப்போ சொன்னேன் செத்த முன்னால், எல்லாரும் பழகுவான், ஏமாறாதேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? புரிஞ்சுனியா? இப்போ கிருஷ்ணா அர்ஜுனனோடையே இருந்தான், கவுத்து விட்டானே. அவனுக்கு அண்ணன்னு சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தானா? சொல்லுங்க, சொல்லலையே. ஏன்னா அவனோட கொடை வாழ்கிட்ட கிடையாது. நல்லா கேளுங்கோ, அர்ஜுனன் மாதிரி எல்லாரும் பானம் போட்டா, ஆனால் எல்லாரையும் விட 1 பங்கு கூட போட்டான். எல்லாரும் கதா யுத்தம் பண்ணா, பீமன் அதில் 1 பங்கு கூட இருந்தான். ஆனால் எல்லாரையும் விட கொடுக்கறதுல கர்ணனுக்கு கிடையவே கிடையாது. எல்லாரும் அவனை மாதிரி செய்யலை. அதனால தான் ஒரு வச்சனம் சொல்லுவான் நம்மாங்களில், கார்த்திகைக்கு அப்புறம் மழை கிடையாது, கர்ணனுக்கு அப்புறம் கொடை கிடையாதுன்னு. இன்னைக்கு யாராவது கொடுத்தா கூட நம்ம என்ன சொல்கிறோம்? கலியுக கர்ணன்கிறோம். இதில் யாராவது கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ரூபா தரான், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில், கர்ணன் சாருங்கிறான். இவன் பேரை விட்டுடுறான், கர்ணனை தான் சொல்கிறான். பாருங்கோ, பகவான் வாமனனா போய் மகாபலிகிட்ட வாங்கினான், இங்கே கர்ணன்ட்டையும் வந்த. இதில் மகாபலி கூட இந்திர பதவிக்காக கொடுத்தான். கர்ணன் எந்த பதவிக்காகவும் தரவில்லை, பதவி வந்த பிறகு கொடுத்தான்.
தனக்கு பதவி வந்தவுடன், ஐஸ்வர்யம் வந்தவுடன் கொடுத்தவன். தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. அதனால தான் வில்லிபுத்தூரார் கர்ணனை ஒஸ்தியா எழுதறதுக்கு காரணமே, இந்த பாரதத்தில் கர்ணனை நம்ம இவ்வளவு உயர்வாக கொண்டாடுறதுக்கு காரணமே கொடை. நீங்கள் இப்போ நம்மளோடைய பழகிறான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு கொடுக்குற சுபாவம் இருக்குது நம்ம குடும்பத்தில்னு வச்சுக்கோங்க, நம்ம அவளை கொண்டாடுவோம். ஏன்னா கொடுக்குறாளோ இல்லையோ, அவனுக்கு கோபமே இருக்கட்டும், அவனுக்கு ஏதாவது கெட்ட குணம் இருக்கட்டும், நாம் அதை கண்டுக்க மாட்டோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா கொடுக்குறானோ இல்லையோ. இப்போ கொடுக்கலன்னா, ஒருத்தன் கொடுக்கல ரொம்ப பிரியமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்மள்கிட்ட நம்ம அவன் லட்சியமே பண்ண மாட்டோம். ஆமாம், ஏன் அப்படின்னா நல்ல வெண்ணையாக பேசுவான், 10 ரூபாயை அவுக்க மாட்டாம்மா. பத்தியா திட்டுற பத்தியா நீ, அவர் இப்படி சார், அவர் கோபக்காரர் சார், வள்ளுன்னு விழுவர். நம்ம அதை சகிச்சுட்டோம்னா வேண்டது கிடைக்கும் சொல்றான்ல. இப்ப எல்லாரும் எதை விரும்புறா பாரு, கொடுக்கறத. இத்துவக்கும் இன்பம் பாருங்க, கிருஷ்ணனே தேடின்னு வந்தான். அவன் பாருங்க, எனக்கு அரண்மனையில் இருக்கணும், ராஜாவா பிறக்கணும்னு கேட்கலையே. இல்லைன்னு வருவாத, இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள வேண்டும், எனக்கு அந்த ஹார்ட்டை கொடு. அதானே கேட்டான். என்ன இருக்கு விளக்கம்? நீங்களும் கொடுங்கோ, கொடுத்ததுக்கப்புறம்